ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக, பாதுகாப்பாய் இருப்பீர்களாக. உங்களுக்காக அனுதினமும் உங்கள் பெயர்களின் மேல் கரங்களை வைத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே மாலை 6:45 அளவில் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மறவாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த பைபிள் ஸ்டடியிலே நீங்கள் கலந்து கொண்டீர்களானால் வேதத்தை கற்றுக்கொள்ள வேதத்தை தியானிக்க வேதம் சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விரும்பி வாசித்து தியானித்தீர்களே ஆனால் கர்த்தர் நீங்கள் செய்வதையெல்லாம் வாய்க்கு செய்வார். 30ஆம் சங்கீதத்தில் ஒரு சில வசனங்கள் இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 30ஆம் சங்கீதம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், தாவீதிற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வீட்டை கட்ட உதவி செய்தார். அவனுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நீ என்னுடைய ஆலயத்தை கட்டுகிறபடினாலே நான் ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி. அதே போல தேவனாகிய கர்த்தர் அவன் ஒரு வீட்டை கட்டும்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அந்த வீட்டை கட்டி பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்தில் நன்றி உள்ள இருதயத்தோட சொல்லுகிற ஒரு பாகத்தை தான் இங்கே வாசிக்கிறோம். அதன் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தாவே, என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ ஊட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். அப்போ இந்த வீட்டை கட்ட முடியாதபடி, தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாதபடி சத்துருக்கள் எழும்பி அவனுக்கு நிறைய புத்திரம் கொடுத்தார்கள். ஆனால் என்னை நீர் தூக்கி விட்டீர், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அப்போ உம்மை நான் கூப்பிட்ட போது எனக்கு பதிலளித்து இந்த பெரிய காரியத்தை செய்ய எனக்கு உதவி செய்தீர். ஆகினாலே இப்பொழுது உம்மை நான் போற்றுவேன். எதற்காக போற்றுவேன்? நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினாலே. நீங்கள் இந்த காலை வேளையில சோர்ந்து போய் யாரும் எதையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்களே, நான் எழும்புறதுக்கு விட மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி கஷ்டப்படுகிறீர்களா? படாதீர்கள். இந்த புதன்கிழமை காலையில தேவனாகிய கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுப்பார். நீங்கள் சொல்வீர்கள், அவர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே என்று சொல்வீர்கள். கீழே வசனங்களை பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் இந்த வீட்டை கட்டுகிறதற்கு என்ன செய்தார், எப்படியெல்லாம் அவன் நன்றி சொல்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 10ஆம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி நான் கெஞ்சினேன். அப்போ உம்மை நான் கூப்பிட்ட பொழுது எனக்கு நடந்த விஷயம் என்ன தெரியுமா? 11ஆம் வசனம், இது இன்று நாளிலே உங்களுடைய அனுபவமாய் மாறுவதாக. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இந்த ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, you have turned for me my mourning into dancing. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றிவிட்டீர். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். இந்த ரட்டை உடுத்தினது யாரு? கடவுள் இல்லை, கர்த்தர் அவனுக்கு ரட்டை உடுத்தல. அவன் தான் ரட்டை உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்துட்டான். எல்லாம் எனக்கு விரோதமா நடக்கிறதுன்னு. ஆனா ஆண்டவர் நினைச்சு தெரியுமா? அவன் உடுத்தி இருக்கிற ரெட்டை களைந்து போட்டு, நீ ரெட்டை உடுத்தி இருக்கிறியா, துக்க சாயலா இருக்கிறாயா, உன் துக்கத்தை மாற்றி உன் ரெட்டை களைந்து போடுகிறவர் நீ அல்ல, தேவனாகிய கர்த்தர் அதை உனக்கு செய்வார். என்ன சொல்லி இருக்கிறது? நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் உங்களை கை தூக்கி விடுவார். கை தூக்கி விடுகிறது மாத்திரமல்ல, உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இன்னைக்கு காலையில புலம்பி கொண்டிருக்கிற யாராகிலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டீர்களே, ஆனால் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இதை நம்புங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். உங்கள் ரெட்டை அவர் களைந்து போடுவார். நீங்க ரெட்டை உடுத்திருக்கிறீங்க, துக்க உடை உடுத்திருக்கிறீங்க, அந்த துக்க உடையை அவர் மாற்றி போட்டு உங்களை மகிழ்ச்சினால் இடை கட்டுவார். பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே காலை வேளையில தந்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் புலம்பலோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி போடுவீராக. அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு கை தூக்கி விடுவீராக. நீர் அதை செய்து கொண்டிருக்கிறதுக்காக செய்கிறபடினாலே, இந்த ஜெபிக்கிற நேரத்திலேயே அதை செய்கிறதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். என்னையும் எங்களையும் தூக்கி விட்டு மனுஷர்கள் காண எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. மனுஷர்கள் காண ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியால் நிரப்புவீராக. நீர் அதை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய். May the Lord turn your mourning into dancing this morning. God bless you abundantly, again and again and again and again. Amen.